இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இசுசூவில் மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இன்னையில இருந்து. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2018 மாடலில் வரக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டச் ஸ்க்ரீன் தான். இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டச் ஸ்க்ரீன் தான். பட் ஆனால் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் நேவிகேஷன் வந்து பண்ண முடியல. ஏன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் கிடையாது, ஆப்பிள் கார்ப்ளேவும் கிடையாது, ப்ளூடூத் மட்டும் தான் இருக்குது. ப்ளூடூத், எஃப்எம், ஏஎம் அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஃபோன் பேசிக்கலாம். இன்னொன்று என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன்றது ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்க மாட்டேங்குது. கனெக்ட் ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது இதில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மெயினாக என்னன்னா நேவிகேஷனுக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருந்ததுன்னா வந்து சூப்பராக இருக்கும்ல நம்ம வண்டிக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து காருக்கு ரேப்பிங்காக இருக்கட்டும் அதெல்லாமே கூட பண்ண போகிறோம். பட் ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ தான் வந்து கலர்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம ஆர்டர் கொடுத்துருக்குது வேறு ஒரு கடையிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டுருக்கு. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பேனலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டிட்டு இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கைட்ட போகிறாங்க. கைட்டிட்டு இந்த டிஸ்பிளே கைட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் இது அதுக்கு அந்த டிஸ்பிளே மேலே ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துரும். ஸோ தட் கரெக்டாக இருக்கும். இது வந்து கைட்டிடணும் நம்ம. ஸோ கைட்டணுமா வேணாமான்னு சொல்லிட்டு தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம் அதை. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருங்க, இப்போ ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த வைப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிருந்தது. வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டியாச்சு. சூப்பர். இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகுது. ஒரு நிமிஷம் ஹாரன் வச்சு காட்ட போகிறாங்க இப்போ நம்மளுக்கு. ப்ரோ பூட்டா இதை ஓப்பன் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாரனு கேளுங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து நார்மல் ஹாரன், வீடியோக்காக ஒரு சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான ஹார்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 ஹார்ன் வச்சு காட்ட போகிறாங்க நம்மளுக்கு. பார்க்கலாம். வண்டி ஆஃப் பண்ணுறவா ப்ரோ? ஆல்ரெடி இருக்கிற ஹார்னுடைய சத்தம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஹார்ன் போடணும். ஓகே, இது ஒன்று இன்னொன்று காமிக்கும். ஓகே, இதுவே பயங்கர சவுண்டாக இருக்குது. காது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு கைஸ். கொய்யி இந்த காதுக்குள்ளே இது இப்படி சவுண்ட். என்னென்னா வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஹைவேலலாம் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் அடித்தா யாருக்கும் எதுவும் கேட்க மாட்டேங்குது, நவரவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சவுண்டாக இருக்கிற ஹார்னாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே நல்லா ஒரு பயங்கர சவுண்டாக இருக்கிறதா காட்டுங்க. ஸோ நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை ஒரு இன்னொரு ஹார்ன் ஷீட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்துகிட்டு இருக்குது டிஸ்பிளே. அது வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ன் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஹார்ன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கேன், காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை. இப்போ அடுத்த ஹார்ன் எடுத்துகிட்டு வர இருக்குது. இது அதை விட சவுண்ட் அதிகமாக போகுது. எதுவும் காதை மூடிப்போம், காது போய்ங்குது. இந்த ஹார்னா நம்ம வந்து சுவிட்ச் டைப் மாதிரி வச்சுக்கலாமா? சுவிட்ச் வைக்கலாம்ல. தேவைன்னா நார்மல் ஹார்ன் வச்சுக்கலாம். ஓகே. இது இன்னும் சவுண்டாக இருக்குது. இது பயங்கர சவுண்டாக இருக்குது. இது இன்னும் இதுதான் ரெண்டாவது. ஓகே ஓகே, சவுண்டு அதான். வேறு எதனா இருக்கா ப்ரோ ஹார்னு? இருக்கிறதுலே மோசமான ஹார்னாக போகும். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அந்தளவுக்கு அடிக்கவே மாட்டேன், ஹார்னே தொடவே மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படுது ஹார்ன் நமக்கு ஹைவேல ஓட்டும்போது. ஸோ இப்போ வச்ச ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஃபஸ்ட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் எல்லாம் ஓகே. ஹெலான்ற இதுலேயே வந்து நான் அதுலேயே 4-5 வேறு ரேஞ்ச். இதுவும் ஹெல்லா தான். ஹெலா இது அதை விட அதிகமாக இருக்கும். பிராண்டுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, மக்களே சும்மா.
இது நல்லா இருக்குது க்ரோமில். இது ரொம்ப செம்மையாக இருக்கும் சவுண்டு. ஓகே. நீங்கள் அது பார்த்தீங்களா, இதை விட ஹெவியாக இருக்கும். ஓகே. என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ இதெல்லாம்? 1216 2000 24. ஓகே. இது வந்து 2000ஆ? இது வந்து 2400. ஏன் இது ரேட் அதிகம்? இது ரெட் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப விரும்புவாங்க. நான் எங்கேயே நின்றுக்கிறேன் ப்ரோ, அடிங்க ஆடு துணிந்து. இது ஓகே. இந்த ஹார்ன் செம்மையாக இருக்குது கைஸ். இதை ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ அடுத்த ஹார்ன் எடுத்துகிட்டு வராங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல சவுண்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 112 டெசிமல். ஃபஸ்ட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 118 டெசிமல். ஸோ இல்லை ப்ரோ வேணாம். ஃபஸ்ட்டு போட்டதும் அதுக்கப்புறம் க்ரோமும் மட்டும் ப்ரோ, அது ரெண்டும் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 118 டெசிமல், க்ரோம் வந்து 115 டெசிமல், ஒரு 3 டெசிமல் கம்மி. ஸோ அதனால் வந்து க்ரோமும் அதுவும் ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம், எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர் இன்ஃப்ளேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ தட் வந்து எதனா பைக் காற்றடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து டர்ட் பைக்கில் வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம்ல காரில். ஸோ அதுக்குன்னா காற்றடிக்கணும் எதனா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே நிப்பாட்டுறது அங்கே நிப்பாட்டுறதுலாம் இல்லாமல் நம்மளே அடிச்சிடலாம், அதுக்காக தான் வந்து நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் நம்முடைய ஹார்னுக்கான ஸ்விட்ச்சு ப்ளஸ் ஹார்னஸ் கிட்டு. ஸோ மொத்தமாக எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒர்க் ஷாப் போய்ட்டு அதை மாட்டிட்டு டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட போகிறோம். டிஸ்பிளே எப்படி இருக்க போகுதுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கலர் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் தனியாக பிடிஎஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம காருடைய கரண்ட் கலர். இதுதான் கரண்ட் கலர் கார். ஸோ கரண்ட்டாக கலரு. ஸோ நிறைய ஏகப்பட்ட கலர் இருக்குது. எந்த கலர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கலர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன், பட் அது எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு தெரியல. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. நம்ம வந்து இந்த ஒயரிங் கனெக்ஷன் சுவிட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துலாம் போட போகிறதில்ல. ஏன்னா சின்ன ஹார்னுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை, டேரெக்டாகவே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஹார்னை கட்டிட்டு இந்த ஹார்னை வந்து மாட்டிட போகிறோம். ஸோ அதான் வந்து பண்ணிட்டுருக்காங்க, க்ரில்லை கட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து நம்ம வந்து ஒர்க் ஷாப் வந்திருக்கோம், ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ஃபைனலி நம்மளுடைய டிஸ்பிளே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயரிங் கிட்டு ஹார்னஸ் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புது இந்த சைஸ் தான் வந்து டிஸ்பிளே வரப்போகுது நம்மளுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே. ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, கார்ப்ளே இருக்குது, ப்ளூடூத் ஃபுல் ஹெச்டி, மிரர் லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிம் கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கலாம். அதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு. ஸோ நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுவோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. சிம் கார்டை போட்டு இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது 2GB RAM 32GB இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுலேயே வந்து 6GB RAM 128GB ரோம்லாம் கூட இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. ரெஸ்டபிளி கண்ட்ரோல் இருக்குது, கேமரா இன்புட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி கொடுத்துருக்க ஹார்னு. இது நம்ம மாட்டுறோம். ஓகே கைஸ், ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சவுண்டு கேளுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏசி யூனிட். இதை வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து மொத்தமாக மாறிடும். இப்போ டோட்டலாக அப்படியே இந்த ஒரு பழைய காலத்து டிஸ்பிளே போய்ட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்க்ரீன் வரப்போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவிஸ் பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் காமிக்கிறாரு அதில் என்னென்ன பண்ணலான்றது. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து பெரிய டிஸ்பிளே வச்ச கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பெரிய டிஸ்பிளே இல்லைன்னு ஓகே மாடிஃபிகேஷன் பண்ணலான்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு அப்படியே எடுத்தாச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து டிஸ்பிளே இதை பாருங்கள், பழைய டிஸ்பிளே வந்து வெளியே இருக்கு, நான் காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வண்டியெலாம் ஆன் பண்ணல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய கார்ப்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயர்லெஸ் தான். இதை பாருங்கள், இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ப்ரைம் இருக்குது, இன்னமும் இருக்குது கைஸ். இதில் யூடியூப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கூகுள் ஆப் ஸ்டோரும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் சிம் கார்டு கூட போட்டுக்க முடியும்.
இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சிம் கார்டு போட்டுக்கலாம். ஸோ தட் வந்து நம்ம எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுற அந்த அவசியமே கிடையாது. நம்ம வந்து சிம் கார்டு போட்டோம் அப்படின்னா. ப்ளஸ் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பாருங்கள் ஸ்க்ரீனுடைய குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் சேவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வச்சுருக்கேன். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறேன் இந்த வீடியோ பாருங்கள். செமையாக இருக்குது குவாலிட்டி பார்க்குறதுக்கே. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த கனெக்ட் பண்ணி காட்டுற பாருங்க. அவ்வளோதான் கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. வயர்லாம் கனெக்ட் பண்ணவே தேவை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக கனெக்ட் பண்ணிட்டு வேறு லெவலில் போகலாம் நம்ம இதுக்கப்புறம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு லுக். இதை பாருங்க அப்படியே லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக். இது வந்து இப்போ நான் ஊருக்கு போகிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் அதுக்கெலாம் மியூசிக் சிஸ்டம், மியூசிக்குடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஊருக்கு போகிறதுனால சரி ஓகே இதை மட்டும் மாட்டிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினேன். ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. பட் ஆனால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது லுக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப சின்னது செல்டாஸ் உடையது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பெருசு வரும். 500 லிட்டர்ஸ் வரும். இது வந்து 300 லிட்டர்ஸ் சம்திங் நம்ம தான். பட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் நல்லா இருக்குது. ஒரு 5 பேர் 6 பேர்லாம் போகிறோம் போது பின்னாடி லக்கேஜ் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் லக்கேஜ் இது வந்துடும். இது பாருங்கள் இது வந்து கீயும் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. அண்ட் நம்மளுடைய பழைய டிஸ்பிளே பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய டிஸ்பிளே. ஏன்னா வந்து இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பத்திரமா வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் பாருங்கள். இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது காம்பேக்டாக. பட் இதில் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் டப்பா. ஸோ அப்படியே வந்து நான் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அந்த ஒரு ஃபீல் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. தட்டா பாய் பாய்.